கர்ப்பத்தை கலைக்க மாத்திரைகள் உட்கொண்டதற்காக ஒரு பெண்ணுக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் கருக்கலைப்பு சட்டங்களை சீர்திருத்துமாறு ஒரு சுகாதார சிந்தனை குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. திட்டமிடப்படாத கர்ப்பங்களின் மூல காரணங்களை புறக்கணித்து பெண்களை குற்றவாளிகளாக்கும் காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்களை இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சுகாதாரம் மற்றும் சமூக கொள்கை மையத்தின் தலைமை செயலதிகாரி அஸ்ருல் கலீப் கூறினார். எந்த ஒரு பெண்ணும் தனது உடலின் மீது சுயாட்சியை பயன்படுத்துவதற்காக சிறையை எதிர்கொள்ளக்கூடாது என ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். மலேசியாவின் கருக்கலைப்பு சட்டங்கள் 19ஆம் நூற்றாண்டின் விதிகளை அடிப்படையாக கொண்டவை. அவை நவீன மருத்துவ தரங்களையோ அல்லது இளம், ஏழை அல்லது திருமணமாகாத பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களையோ பிரதிபலிக்கவில்லை என அஸ்ருல் வாதிடுகிறார். சில நிபந்தனைகளின் கீழ் கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டாலும் கலகமாக பார்க்கப்படுமோ என்ற ஒருவித தவறான கண்ணோட்டத்தாலும் சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமங்களாலும் பெரும்பாலும் பெண்கள் பாதுகாப்பற்ற முறைகளை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். 2022ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சின் கணக்கெடுப்பின்படி நாட்டில் 1/3 ஒரு கர்ப்பம் திட்டமிடப்படாதது என்றும் 25 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடைக்கவில்லை என்றும் நவீன கருத்தடை முறைகளின் பயன்பாடு 35 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே இருந்தது என்றும் அவர் கூறினார். கர்ப்பத்தின் 12 வாரங்கள் வரை சுயமாக நிர்வகிக்கப்படும் கருக்கலைப்புக்கு மீஃபப்ரிஸ்டோன் மற்றும் மீசோப்ரோஸ்டோல் ஆகிய மாத்திரைகளின் பயன்பாட்டை உலக சுகாதார நிறுவனமான WHO ஆதரிக்கிறது. ஆனால் மலேசியாவில் மீஃபப்ரிஸ்டோன் பதிவு செய்யப்படவில்லை. அதே சமயம் மீசோப்ரோஸ்டோல் இரைப்பை புண்களுக்கு சிகிச்சை அளிக்க மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்டுப்பாட்டு சட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் சுகாதார பணியாளர்கள் இடையே கருக்கலைப்பு வழிகாட்டுதல்கள் குறித்து விழிப்புணர்வை மேம்படுத்தவும் திருமண நிலையை பொருட்படுத்தாமல் கருத்தடை மற்றும் ஆலோசனைகளுக்கான அணுக்களை விரிவுபடுத்தவும் அஸ்ருல் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். மலாக்காவில் வயிற்றிலேயே குழந்தையை கலைத்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 21 வயது பெண்ணுக்கு ஆயிர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன்னதாக 9 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. தனது 5 மாத கர்ப்பத்தை கலைக்க இணையம் வாயிலாக 600 ரிங்கேட்டுக்கு மீசோப்ரோஸ்டோல் அவர் வாங்கியுள்ளார். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது. திரண்டு வாருங்கள்.